பிரதமர் நரேந்திர மோடியின் காணொலி ஒன்று பேஸ்புக்கிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மெட்டா நிறுவனத்திடம் மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் விளக்கம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை நிர்வகிக்கும் மெட்டா நிறுவனம் பிரதமர் நரேந்திர மோடியின் காணொலி தவறுதலாக நீக்கப்பட்டதாக ஜூலை 28ஆம் தேதி தெரிவித்தது. தற்போது அந்த காணொலி மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய பொதுக் கொள்கை பிரிவு தலைவரை தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைத்து விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் நீட் வினாத்தாள் கசிவு சர்ச்சையின் பின்னணியில் ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே ஏற்பட்டுள்ள கவலைகளை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரம் ஒரு காணொலி மூலம் உரையாற்றினார். அதில் வினாத்தாள் கசிவு காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும் ஒரு தீவிரமான பிரச்சனை என்றும் இதனால் லட்சக்கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கொடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் புதிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளுக்கு கொடுமையான அபராதம் மற்றும் நீண்டகால சிறை தண்டனை வழங்கும் விதிமுறைகள் இடம்பெறும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் பிரதமரின் காணொலி உரைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மாணவர்களின் பிரச்சினைக்கு பிரதமர் அளித்த பதில் போதுமானதாக இல்லை என்றும் அவர்கள் விமர்சித்தனர். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பதிவில் நீட் விவகாரத்தில் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் பிரதமரின் காணொலி நீக்கம் மற்றும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து மெட்டா நிறுவனத்திடம் மத்திய அரசு விளக்கம் கேட்டுள்ளது.